ஜோதிஷாஸ்திர பிரகாரம் எல்லாருக்கும் 120 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருக்கிறது. ஒரு மனுஷனோட ஆயுசு, பூர்ண ஆயுஷ் என்று சொல்லப்பட்டது 120 வயசு தான். ஆதித்யன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழம், குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையிலே நல்லது கெட்டது செய்ய வேண்டும். ஆனா இந்த 120 வயசு இந்த கலியுகத்தில் குறைஞ்சு வருதுண்டு. இப்ப நமக்கு தெரியும் 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்கப்பட்டவரும் இருக்கிறது இல்லையோ. ஆனா ஒருவனுக்கு தன்னுடைய ஜாதக பிரகாரம் 80 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருந்தால் கூட இந்த கிரக நிலைகள் தோஷமாக இருக்கும் போது, மகா வியாதிகள் வரும் பொழுது, முன்ஜென்ம பாபதோஷங்களும் சேர்ந்து அவனுக்கு மிருத்யு உண்டாகும். அப்படி மிருத்யு உண்டாயாச்சுன்னால், மிருத்யு என்றால் மரணம் உண்டாயாச்சுன்னால், அவனோட ஆத்மாவு ஜாதக பிரகாரம் அவனுக்கு 80 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருக்கு. இவன் 60 வயசுல இறந்து போச்சு. 60 வயசுல இருந்தவன் 80 வயசில் அவனோட காலாவதி முடியும் வரைக்கும், பூர்ண ஆயுசு முடியும் வரைக்கும் அந்த ஆத்மாவு பூமியிலே சுத்திட்டே இருக்கும்.